அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பணம் மற்றும் பங்குகள் சேனலில் பார்க்க போகிற எபிசோடு என்னென்னா, நம்ம எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே பண்ணக்கூடிய ஒரு 12 மிஸ்டேக்ஸ் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்னெல்லாம் வருது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்மளோட ஃபஸ்ட்டு மிஸ்டேக் லேக் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ப்ரிப்பரேஷன். அதாவது நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாமல், அதோட பேசிக் என்னன்னு தெரியாமல், எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாமல், செக்டாரை பற்றி அனலைஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே ட்ரேடிங்குள்ளே என்ட்ராகிறது. ஸோ இப்படி பண்ணும்போது கண்டிப்பான முறையில் நமக்கு லாஸ் தான் வரும். இது எல்லாருமே நம்ம பண்ணக்கூடிய தப்பு தான். ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கான ரிசர்ச் என்னென்னு பண்ணணும், அதில் இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் என்னெல்லாம் சொல்லி அனலைஸ் பண்ணணும், எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அதே டைமில் மார்க்கெட் நியூஸ் எப்படி இருக்குது இதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ட்ராகலாம். செகண்ட் மிஸ்டேக் எமோஷ்னல் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங்குள்ளே வந்தாச்சு, வந்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப பயம் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப பேராசை இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே ஆபத்தில் தான் நம்மளை கொண்டு போய் தள்ளும். அதாவது பயம் என்னென்னா, இப்போ விலை குறைய ஆரம்பிச்சிட்டா நம்ம பதட்டப்பட்டு நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி விற்றுருவோம். அதே நேரத்தில் பேராசையோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு கட்டம் வரைக்கும் தான் ஏறும், திரும்ப இறங்கிட்டு தான் திரும்ப ஏறும். நம்ம என்ன நினைப்போம், இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும், வேங்குன்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் போட்டு நம்ம வாங்குவோம். ஸோ இதுதான் எமோஷ்னல் ட்ரேடிங். இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னா, கரெக்டான முறையில் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே எமோஷ்னல் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம். மூணாவது மிஸ்டேக் ஓவர் ட்ரேடிங். ஸோ இதெல்லாம் நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு நாள் நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடிங்கில் லாஸ் வரும். லாஸ் வந்தோன்னே என்ன செய்வோம், அந்த லாஸை எப்படியாட்டி ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப 3 ட்ரேடிங் 4 ட்ரேடிங்னு அந்த லாஸை ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அன்றைக்கி திரும்ப லாஸே தான் வரும். ஏன்னா நம்ம மைண்ட் ஃபுல்லாகவே லாஸை ரெக்டிஃபை பண்ணுறதுல தான் இருக்குமே தவிர கரெக்டான முறையில் ட்ரேட் எப்படி பண்ணணுங்கிறதுல இருக்காது. ஸோ ஓவர் ட்ரேடிங்கை நம்ம அவாய்ட் பண்ணணும். இதில் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னா, எத்தனை குவான்டிட்டி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எவ்வளோ குவாலிட்டியாக ஒரு ட்ரேட் பண்ணுறோம், இதை நம்ம யோசித்து பண்ணாலே இதை தவிர்க்கலாம். நாலாவது இக்னோரிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும், எவ்வளோ தூரம் ஸ்டாக் ஏறும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கணும். அதாவது எல்லா செக்டார்லேயுமே நம்ம கொஞ்சம் பிரித்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போடணும். தென் 5வது மிஸ்டேக் ஃபாலோவிங் த க்ரௌட். இதுவுமே நான் பண்ணியிருக்கேன். நான் வந்த புதுசில் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணேன். எப்படின்னா, அன்னைக்கு டேட்டில் அந்த ஸ்டாக்கு திடீர்னு ஒரு 10% ஏறிச்சு. நான் அதை நினச்சிக்கிட்டு உள்ளே போய் என்ட்ரி ஆகி, நிறைய பேர் இன்றைக்கி வால்யூமும் அதிகமாகுதுல்ல, இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லேயும் வேகமாக ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சி என்ட்ரி ஆகி, அது மறுநாள்லேருந்தே அந்த ஷேரோட ப்ரைஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டு, எந்த ஒரு அனலைஸும் பண்ணாமல் நம்ம உள்ளே போகிறதுனால வரக்கூடிய தப்பு தான் இது. ஸோ நம்ம அதை எதை வச்சு தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு ஷேரை வாங்கும்போது அது வேகமாக ஏறுதா, அது ஸ்பெக்குலேஷனில் ஏறுதா, இல்லாட்டினா உண்மையான காரணத்தால் தான் ஏறுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி வாங்கினோன்னா நம்ம இந்த க்ரௌடாக போகிறதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். 6வது மிஸ்டேக் டைமிங். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் ஹையையும் எக்ஸாக்ட் லோவையுமே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அது என்றைக்குமே நடக்காது. ஸோ நம்ம எப்படி யோசிக்கணும்னா, இன்றைக்கி வாங்கினா இன்னும் ஒரு 3 மாதத்துலேயோ இல்லை 6 மாதத்துலேயோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி வாங்கும்போது நமக்கு அதே மாதிரி ட்ராப்லாம் ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. ஸோ 7வதாக நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னா, நம்மளோட ட்ரேடிங் பிளானை இக்னோர் பண்ணுறது. ஸோ நம்மளோட கோல் என்ன, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்மளோட கைட்லைன் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு ஒரு அவசரத்தினால பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் கண்டிப்பாக தப்பானதாக தான் முடியும். ஸோ நம்ம ஒரு ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாலேயே அதோட என்ட்ரி என்ன, எக்ஸிட் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இந்த தவறில் இருந்து நம்ம தப்பிக்கலாம். 8வது மிஸ்டேக் ஓவர் லிவரேஜிங். ஸோ மார்ஜின் ட்ரேடிங் சொல்லுவாங்க. என்னென்னா, நம்மகிட்ட இப்போ 100 ரூபா இருந்துச்சுன்னா நம்மளால் 500 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ண முடியும். 400 ரூபாயை ப்ரோக்கரேஜ் லிவரேஜாக கொடுப்பாங்க. ஸோ இதில் லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. லாபம் அடைஞ்சாலும் நமக்கு 5 மடங்கு லாபம் கிடைக்கும். அதே டைமில் நஷ்டம் அடைஞ்சாலும் நம்மளோட மொத்த இதுவுமே வாஷ் அவுட் ஆகிரும். இந்த ஓவர் லிவரேஜால் வரக்கூடிய நஷ்டத்தை எப்படி தவிர்க்கலான்னா, நம்மளோட ரிஸ்க் எவ்வளவு, நம்ம எவ்வளோ தூரம் ஃபண்டை கமிட் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த தவறில் இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். 9வது மிஸ்டேக்ஸ், இது எல்லாருமே காமனாக பண்ணக்கூடியது தான், இக்னோரிங் காஸ்ட். இது நான்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரேடுக்கு நமக்கு ஒரு 40 ரூபா கிடைக்கி, ஸோ ஆரம்பத்தில் பண்ணும்போது சொல்கிறேன், ஒரு 40 ரூபா கிடைக்குது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதில் வர்ற ப்ரோக்கரேஜஸ்ஸு, டெலிவரி சார்ஜஸ்ஸு
எஸ்டிடி சார்ஜஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிலேருந்து பிடிச்சிக்கிடுவாங்க. ஸோ நம்ம அதை கனெக்ட் பண்ணாமல் நம்மளோட லாபத்தை வச்சோன்னா நமக்கு மறுபடியும் நம்மளோட ரிட்டர்ன்ஸில் ரொம்பவே குறைஞ்சிரும். 10வது மிஸ்டேக், நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் ட்ரேட் பண்ண ஆரம்பித்து ஓரளவு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அசால்ட் ஆகிட்டோன்னா அன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டை நம்மளால் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே நம்ம படிப்படியாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதனால் வரக்கூடிய சின்ன சின்ன மார்க்கெட் ட்ரெண்டோட வித்தியாசம் இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த தப்புலேருந்து வெளியே வரலாம். ஸோ 11வது மிஸ்டேக், இது மோஸ்ட்லி எல்லோரும் பண்ணக்கூடியது. ஒரு இடத்துல நமக்கு நஷ்டம் அதிகமாகிட்டுனா நம்ம மனசு என்ன சொல்லும், கான்ஃபிடண்ட்டாக இருக்கும், இன்னும் ஏறிடும் ப்ரைஸ் இன்னும் கூடினதுக்கப்புறம் விற்றுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ரொம்ப நாள் ஆனாலுமே அந்த ப்ரைஸை விட்டு ஏறாது. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கை நம்ம எல்லாருமே பண்ணி நம்மளோட ஹோல்டிங் பொசிஷனை ரொம்ப நாள் வைக்கிற மூலமாக நம்மளோட கேபிட்டலுமே ஒரு இடத்துல முடங்கிடும். ஸோ இதை தவிர்க்கணும்னா நம்ம முதலையே ஸ்டாப் லாஸை செட் பண்ணி வச்சுட்டோன்னா இதிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். 12வது மிஸ்டேக், இது ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தருமே பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. என்னென்னா நம்ம உள்ளே வரும்போது இதில் அவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு குயிக்காக நம்ம ரிச் ஆகிடலாம். ஒரு சின்ன லாபம் கிடச்சோன்னே இதே மாதிரியே நமக்கு டெய்லி கிடைச்சாலுமே நம்ம எவ்வளோ லாபம் கிடச்சிருமே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு அவசரத்துலேயே இருப்போம் ட்ரேடிங்கில். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதனால் வரக்கூடிய நஷ்டங்கள் ரொம்பவே அதிகம். ஏன்னா நம்ம ஒரு ட்ரேடில் கிடைச்ச லாபத்தோட அந்த போதையில் நம்ம அடுத்தடுத்து தவறுகள் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கணுன்னா டிசிப்ளின் ரொம்பவே அவசியம், கொஞ்சம் பொறுமை முக்கியம். ஒவ்வொரு ட்ரேடுக்கான டைமை நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். சேம் டைம் நம்மளோட கோல் என்ன, எவ்வளோ டார்கெட் வைக்கும், இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய 12 மிஸ்டேக்ஸ். இதை எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்தாலே நமக்கு அடுத்தடுத்து கன்சிஸ்டண்ட்டாக ஷேர் மார்க்கெட்லேருந்து லாபம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உபயோகமுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த